முகில் ஆப் நேயர்களுக்கு வணக்கம் சொல்றது வினோத். பொதுவா நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இதை செய்யாத அப்படின்னு யாராவது சொன்னா வேணும்னே ஏன் செய்யக்கூடாது, எதுக்குன்னு கேள்வி கேட்போம். ஃபன்னியா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது போல தான் இதுவும். ஸோ நிச்சயமா இதை ஃபுல்லா கேளுங்க, பாருங்க. இந்தியர்களுடைய உணவு முறை உலக அளவில் ரொம்ப வரவேற்பு பெற்றது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கே தெரியாம பல விஷயங்கள் இருக்கு. பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம ஆர்வத்துல சாப்பிட்டுருவோம். எல்லாம் ஓகே, ஆனா எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ அதை பத்தின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் உங்க எல்லாருக்காகவும். தேன், நெய் ரெண்டுமே ஆரோக்கியமான ஒரு பொருள் தான். இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டுமே நச்சு பொருளாகி நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல தான் ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து ஃப்ரூட் சாலடை நோக்கி உலகமே மாறிட்டு இருக்கு. அதுல நிறைய ஃப்ரூட்ஸை ஒன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம். இது ரொம்பவே சரியானது கிடையாது. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் நாம தனித்தனியா தான் சாப்பிடணும். மொத்தமா நாம எல்லாத்தையும் கலந்து மிக்சட் சாலடா சாப்பிட்றதால அதோடைய சத்துக்கள் எல்லாம் நமக்கு பயன் தராது. நிறைய பேருக்கு இன்னைக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. அதுவும் வெண்மேகம்னு சொல்லக்கூடிய நோய்கள் வருது. இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உணவு முறைகளால கூட இது வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா, மீன், கருவாடு இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். சில பேர் சாப்பிட மாட்டாங்க. மீனையும் கருவாடையும் சாப்பிட்ட உடனே பாலும் தயிரும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றதால தான் இது ஒன்னோட ஒன்று ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நம்மளுடைய உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துது. தோல் சம்பந்தப்பட்டமான நோய் இருக்கிறவங்க சில காய்கறிகளை தவிர்த்து தான் ஆகணும். அது அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமையை தரலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. அதுக்காக இந்த காய்கறிகள் கெடுதல் செய்யும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த தோல் நோய் சம்பந்தப்பட்டவங்கெல்லாம் கத்திரிக்காய், புடலங்காய், நிலக்கடலை, மீன், கருவாடு, அதிகமான காரம், அதிகமான புளிப்பு, கொத்தவரங்காய், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. அதே போல எல்லாரும் நினைச்சு ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம் டயட் தாங்க. அதிகமா வெயிட்டா இருந்தாலும் பிரச்சனை, வெயிட்டே இல்லாம இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இது ரெண்டையும் சமநிலையில கொண்டு வரதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறவங்கெல்லாம் புழுங்கல் அரிசியில சாதம் சாப்பிடலாமா. அதே போல உடம்பு ரொம்ப வெயிட் போட்டவங்க கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளா சாப்பிடுறது நல்லது. அதே நேரத்துல இந்த கோதுமைய நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதோடைய சத்து நமக்கு கிடைக்காது. காலையில எழுந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நோய் அபாயங்கள் இருக்காது. ஆனா சிலர் காலையில எழுந்திரிச்சதுமே உடனே பெட் காஃபி குடிக்கிறேன், இல்ல டீ குடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று குடிப்பாங்க. அப்படி குடிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு முன்னால அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆவது குடிக்கணும்னு சொல்றாங்க. இயற்கையான இந்த தண்ணீர் தான் காலையில எந்திரிச்சதும் நம்ம ஃப்ரெஷ்ஷா குடிக்கும்போது நம்மளுடைய குடலை சுத்தப்படுத்தும். என்ன வியூவர்ஸ், எல்லாருக்கும் இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்பலாம். இது போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம முகில் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.